You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் மீண்டுமாய் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் வசனங்களை போதிப்பதுக்கு ஆண்டவர் இரக்கம் தருகிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 23ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன பகுதியிலிருந்து 23ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தி வருகிற பகுதிகளை நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை உங்களுக்காக யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகள் எல்லாம் பார்த்து வசனங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் போன எபிசோட நீங்க பார்க்கும்போது 23ஆம் அதிகாரம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து வருகிறது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவை பின்தொடரக்கூடியவர்கள், குறிப்பா தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க வந்து தீர்க்க தரிசனத்தை உரைக்கக்கூடியவர்களா இருக்கலாம், சபை ஊழிய செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், இல்லை அங்கங்கே கடந்து போய் ஒரு சுவிசேஷகனாய் பிரசங்கிக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம். நாம் என்ன ஊழியத்தில் அழைக்கப்பட்டு நடத்தப்பட்டு இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை இயேசு எருசலேமுக்குள்ள பிரவேசித்த பிறகு அங்க உள்ள சதுசேயர், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் இவர்களுக்கு பேசினது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆழமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகிறோம். போன பகுதியில் பிஷப் பென்னியஸை அவங்க முடிச்சாங்க. அவங்க இருந்து அப்படியே தொடங்க போகிறோம். அடுத்தபடியாக 23வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் பார்த்தீங்கன்னா, நாம ஏற்கனவே தியானித்த மலை பிரசங்கத்தின் குறிப்பு இங்கே வருகிறது. எப்படின்னு கேட்டா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மாயக்காரராகிய லேவியரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷன் பிரவேசிக்காதபடிக்கு பரலோகத்தை பூட்டி போடுகிறார்கள். அப்ப அங்க என்ன சொல்லியிருக்கு? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆனா இவங்க என்ன பண்றாங்களா? பரலோகத்தை பூட்டி போடுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு இங்க என்ன பண்றான்னு கேட்டா, ஐயோ என்று சொல்லுகிறார். அத நம்ம சொல்றதுக்கு முன்ன 8, 9, 10 வசனங்களில ஆண்டவர் 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு, நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். 2வது, பூமியில ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள். 3வது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குரு. இப்ப ரபி என்று சொன்னால் போதகர் என்ற அர்த்தம். இப்போ 2வது பிதா என்று சொன்னால் பூமியில இருக்கிற நம்மளுக்கு பிசிக்கலா இருக்கிற உறவு முறையில அப்பா பிதான்னு கூப்பிடுறதெல்லாம் ஆண்டவர் இதை சொல்லல. அதாவது தெய்வம் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார்னா பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவர் தான். அதாவது சில பேருக்கு சொல்ற ஒரு சுவாபம், நீ தான் என் தெய்வம் அப்படின்றாங்க. அதை சொல்லக்கூடாது. ஆமா, அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அதையும் ஆண்டவர் சொல்லிட்டு, 2வது குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார் அப்படி சொல்லி ஆண்டவர் கீழே சொல்றாரு, உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சொல்லிட்டு தான் இப்ப சொல்றார், மாயக்காரரே. இப்ப ஐயா பேசினாரு, அப்படியே பேசுறாரு. அப்போ இந்த மாயக்காரர் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 5வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3வது வசனத்துல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு இருக்கு. ஆனா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் இங்கே சொன்னாலும், இவர்கள் என்ன செய்யறாங்களாம்? பரலோகத்தை என்ன பண்றாங்க? பூட்டி போடுகிறார்கள். அப்படி பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது மட்டும் அல்லாம 14வது வசனத்துல பாருங்களேன், துயரப்படுவோர் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், மாயக்காரராகிய வேத பாரகரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். அப்போ அங்க பாருங்க, விதவைகள் அவங்க துயரப்படுகிறவர்கள். அவர்களுக்கு இங்க ஒரு விடுதலையோ நன்மையை செய்யாம அந்த விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? அவர்களுக்காக என்ன செய்யணும்? மத்தேயு 5வது வசனத்தின்படி, 5வது அதிகாரத்தின்படி துயரப்பட வேண்டும்.
ஆனால் இங்கே துயரப்படாமல் இருக்கிற அவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார். அதன் பிறகு 15வது வசனத்துல பாருங்களேன், அங்கே மாயக்காரராகிய வேதபாரரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு, ஒருவனையும் உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள். அப்ப இவங்க என்ன செய்யறாங்களாம்? நரகத்தின் மகனாக்குகிறார்கள். ஆனா இங்க மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? வேதபாரகர் நரகத்தின் மக்களாக மாற்றுகிறார், சுதந்திரிக்கிறவர்களாய் அல்ல. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நாம் ஒத்திட்டு பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டதான அந்த மலை பிரசங்கத்திற்கு ஒப்புமையாய் இங்கே காணப்படுகிறது. ஒவ்வொன்னா நம்ம பார்க்கணும்னா 23ஆம் அதிகாரத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டதை போன எபிசோட்ல நம்ம தியானிச்சிருந்தாலும், இப்ப ஏற்கனவே மில்கி பாஸ்டர் அவங்க சொன்ன மாதிரி 6, 7, 8ல அவர் 3 விதமான காரியத்தை சொல்ற. ரபி, அதுக்கப்புறமா போதகர், அதுக்கப்புறமா பிதா, இதை அழைக்க கூடாது அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் சொன்ன பிறகு அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல சதிசேயரும் பரிசேயர்களும் என்ன செய்கிறார்கள், பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாய் எப்படி காரியங்களை செய்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு காரியமாய் போதிக்கப்படுகிறது. அதுல இப்ப 12ஆம் வசனம் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா அதுல அப்படியே வாசிக்கலாம். அந்த 12வது வசனம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதாவது இந்த தாழ்மை உயர்வு, இப்ப இந்த ஒரு வசனத்துக்குரியது தாழ்மை உயர்வு, அதாவது தன்னைத்தானே உழைத்துக் கொள்ளுகிறவன். அப்போ ஒரு இடத்துல போய் தன்னையே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு நான் பண்ணேன், நான் செஞ்சேன். இப்போ என்ன பொறுத்த வைக்கும் பாஸ்டர், ஊழியத்தில் அழைக்கப்பட்ட ஆரம்பத்தில இருந்து இந்த நாள் வர என்னை குப்பையில இருந்து கர்த்தர் எடுத்தாரு அப்படின்றது தான் சொல்றேன். அங்கதான் எடுத்தாரு. இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கர்த்தருக்குரியது தான், எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அதாவது ஒருவேளை அரசாங்கத்து நிமித்தமா இதுவைகள் எல்லாம் சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய பெயர்ல வாங்கியிருக்கலாம், ஆனா எதுவுமே நம்மளது கிடையாது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அப்ப அதுல உயர்த்துறதுக்கும் மேன்மை பாராட்டுறதுக்கும் நமக்கு ஒண்ணுமே இல்லை. மேன்மை பாராட்டப்படத்தக்கவர் ஆண்டவர். இதுல உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுவான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது 30வது வசனம். அப்போ ராஜா என்ன சொல்றான்னு கேட்டா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அப்போ தன்னை என்ன செய்யறாரு? புகழ்கிறார், மேன்மைப்படுத்திக் கொள்கிறார், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார். என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். அப்ப அந்த ஒரே வசனத்துல தன்னை குறித்து 3 முறை சொல்றாரு. என் நான் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகி நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அப்போ பெருமை வந்த உடனே அந்த ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்படுகிறான். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷன் உலகத்தில் எதை செய்கிறானோ அதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சில பேர் யோசிக்கிறாங்க ஆண்டவர் பாக்குறது இல்லை இதெல்லாம். ஆண்டவர் அதாவது கிருபையை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தவறான விதத்துல உபயோகப்படுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி உபயோகப்படுத்த முடியாது. கிருபை தருவதுக்கு காரணம் நம் பரிசுத்தத்தில் முன்னேறி போவதுக்கு தான். ஒரு இடத்துல தவறான சூழ்நிலைகள் அறியாமலோ நடந்து விட்டால் அதிலிருந்து மீட்கப்பட்டு தொடர்ச்சியா பரிசுத்தமான வழியில முன்னேறி நடந்து போகிறோம் தான். ஆனா அப்படி இல்லாமல் தன்னைத்தானே மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரு யாருக்கு விரோதமா கன்னு வச்சுன்னுக்கிறாரு அப்படின்னா பாவிகளுக்கு விரோதமா கிடையாது. மற்ற எந்த காரியத்தை பண்ணாலும் ஆண்டவர் அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறது இல்ல. பெருமை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ தேவனையே ஒருத்தன் எதிரியாலியா எனிமையா ஒருத்தனை பாக்குறாருன்னா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்க்கிறார். அதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல, அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ தேவனையே நம்ம எளிமையா நம்ம மாத்திடுறோம். எப்போனா ஆண்டவரை உயர்த்தாம, தேவனை புகழாம, நம்மை தற்பெருமை தற்காரியங்களை அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு, பிதா என்று அழைக்கப்படாதிருங்க, குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்க, போதகர் என்று ரபி என்று அழைக்கப்படாதிருங்க, பெருமை கொள்ளாதுங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்.
இப்ப இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பார்க்கும் பொழுது பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு எப்படியாகிலும் இந்த பெருமைக்குரிய காரியங்கள் வந்து விடுகிறது. நம்ம போகிற இடத்துல நம்ம முதன்மையா வைக்கணும், வந்த உடனே நமக்கு ஒரு ஜபம் கொடுத்துடணும், வந்த உடனே நம்ம ஒரு மாலை போட்டுடணும், சால்வை போட்டுடணும். உடனே இது இல்லைனாக்கா அங்கிருந்து இவருங்க உடனே நான் இன்னொரு மீட்டிங் போனேன்னு வந்துருவாங்க. இதுனா ஒரு பெருமை. சில பேர் அவங்களுக்கு இருந்தாலும் வீட்டுலதான் சும்மா தான் இருப்பாருங்க. விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஆனா லேட்டா வருவாங்க, சீக்கிரமா போயிடுவாங்க. இதுதான் பெருமையை காட்டுகிறது. சில ஊழியர்கிட்ட நல்ல தன்மை, டைம் சொன்னா டைமுக்கு வந்து உட்காந்து நிற்பாங்க, சைலண்டா உட்காந்துப்பாங்க, முடியிற வரைக்கும் இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனா தாழ்மை, ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூட வாசித்திருக்கிறோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ ஆவியிலே ஒரு எளிமை நமக்கு வேண்டும். இதுதான் கிறிஸ்துவுடைய தன்மை. அவர் என்ன நிந்திச்சாங்க, எவ்வளோ புகழ்ந்தாங்க, புகழ்ச்சி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல போதகரே அப்படின்னு சொன்னா தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லைன்னு சொன்னார். தாழ்மையா இருந்தார், அன்பை வாழ்ந்து காண்பித்தார். அடித்தவர்களை கூட, காரி துப்பினவர்களை கூட, தாடி மயிர பிடிச்சவங்களை கூட அவர் அடிக்கப்பட கொண்டு போக மாட்டை போல மௌனமா இருந்தார். எவ்வளவு பொறுமையா இருந்துக்கிறாரு பாருங்க ஆண்டவர். ஏன்னா இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ தாழ்மை, ஆவியில ஒரு எளிமை, தாழ்த்தும் பொழுதுதான் கர்த்தர் உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்ததான யோவான் ஸ்நானம் இயேசுவை விட பெரியவர் தான். அவரை போலவே இவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த அனுபவம். யோவான் 3:30 சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும். இந்த வார்த்தையை சொல்லி அவர் தாழ்த்தினதுனால என்னாச்சு தெரியுமா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர் இல்லை என்று சாட்சி பெற்றார். ஒன்று. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆயக்காரன் பரிசேயன் என்கிற ஒரு சம்பவம் அங்க இருக்கு. பரிசேயன் என்ன பண்ணா பாருங்க, பரிசேயனின் குணம் என்ன பண்றான், அவன் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறான், எல்லாம் பண்றான், இருக்கிறத நீ சொன்ன ரைட்டு, மற்றவங்களை விரல் எப்ப பிறரிடத்தில் விரல் நீட்டுறோமோ அங்கே பெருமை வருகிறது, தாழ்மை. அதுதான் அந்த சுவாபமே நமக்குள்ள பெருமை இருக்குது. வாயில பேச வேண்டியது இல்லை. நான் வாயில வந்து தாழ்மை தாழ்மை தாழ்மைன்னுவோம். அதான் ஒரு விஷயம் நான் சில இடத்துல சொல்லுவேன். பாஸ்டர், ஆண்டுடைய சமூகத்துல போய் உட்காரும் போது சில பேருக்கு ஒரு சுவாபம் வரும், ஆண்டவரே நான் கந்தப்பா, நான் குப்பைப்பா, நான் தூசிப்பா, ஆண்டவரே நான் ஒன்னத்துக்கும் கணக்கு இல்லப்பா, நான் சாம்பல்பா அப்படின்லாம் உட்காந்து வாயில அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே வேற யாருன்னா வேற எங்கேயோ பார்த்துருப்பாங்க, என்ன முறைக்கிறான் அவன் அப்படின்வாங்க. இல்ல அவங்க வாயில ஏதாவது தூசி வந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அந்த எச்சையை அவங்க துப்பிடுவாங்க, அவன் என்ன பார்த்து தான் துப்புறான் அப்படின்ற ஒரு சுவாபம். அப்படின்னாக்கா பிராக்டிக்கலா அனுபவத்துல இவர்களுக்கு வந்து அந்த தாழ்மை இல்லை, வார்த்தையில் இருக்கிறது. அதைத்தான் இந்த இருதயத்தை நிறைவினால் வாய் பேச. ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நான் நேரடியாக பார்த்தேன். பங்காத்பேட் ரயில்வே ஸ்டேஷன் என்ற அந்த ஸ்டேஷன்ல நான் ட்ரெயின் விட்டு இறங்கி அந்த படியில ஏறி கீழே இறங்கிட்டு வரேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், அவர் ஊழியம் செய்கிறவர் தான், வரும்போது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் இடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். பயங்கரமா சத்தம் போடுறாரு, கண்ணு இல்லையா அவனுக்கு, கண்ணு என்ன இடத்துலயா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கவனிக்கிறேன். போகும்போதும் சத்தம் போட்டு போயிட்டே இருக்காரு. ஏதோ தவறி பட்டுடுச்சு, அவங்க சாரியும் கேட்டுட்டாங்க, ஆனா பொறுமை இல்லாம அவங்கள கண்ணாபின்னமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதே இடத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது. என் கூட ஒரு சகோதரன் கூட நடந்துட்டே வந்தாரு. வரும்பொழுது அவருடைய பை அருந்து, பையில இருக்கதான்னு நான் நினைக்கிறேன் ஒரு 5 கிலோ பருப்பு இருக்கும், இன்னும் சில பொருள் எல்லாம் இருக்கு, அப்படியே கிழ கொட்டி போச்சு. கொட்டிட்ட உடனே என் கூட இருந்தவர் உடனே, பிரதர் கொஞ்சம் அப்படியே இருங்க, இப்போ அந்த பையில எடுத்து கொட்டவும் முடியாது, ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமா போனாரு. ஒரு புது பையை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அந்த பையில எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவர் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீங்க எந்த ட்ரெயினுக்கு போறீங்க, அந்த குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு போறேன், நானும் வரேன் இருங்கன்ட்டு அந்த பேக்கையும் எடுத்துக்கிட்டு கூட போயிட்டு அந்த ட்ரெயின்ல ஏத்திட்ட பிறகு, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆனால் தான் நானும் உன்னை நேசிச்சுதான். ஐயா அந்த பேக்குக்கு காசு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, ஆகவேதான் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்துட்டாங்க. அப்போ இந்த 2 சம்பவத்துல இருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். என்னன்னு கேட்டா, ஒருத்தருக்கு பொறுமை இல்லை, இன்னொருத்தர் தாழ்மை உள்ளவரா இருந்து அவருக்கு தேவையானதை செய்கிறார். அப்போ
நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இராதே என்று வசனம் இருக்கு. அப்போ தாழ்மை உள்ளவன் கிருபையை, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். அப்போ இந்த ரெண்டு சம்பவத்திலிருந்து தாழ்மை உள்ளவன் யாரு, அதே நேரத்துல மேற்றுமையானவன் யாருன்னு சொல்லிட்டு நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்துல கடைசியா ஒரு விஷயத்த நான் பேசினேன். அது என்னன்னு கேட்டா, தாழ்மை உள்ளவளுக்கு தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த வசனத்திற்கு ஆதாரமாக தானியேல்ல ஒரு வசனத்தை நான் சொன்னேன். நேபுகாத்நேச்சர் என்ன பண்றார், தன்னையே புகழ்கிறார். நான் கட்டின பாபிலோன் அல்லவா சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று சொன்ன உடனே மனுஷன் என்று தள்ளப்படுவாய். எப்போ தள்ளப்படுகிறான்? பெருமை வந்த உடனே தள்ளப்படுகிறான். அதே போலதான் இன்னொரு சம்பவம், லூசிபர், அவனுக்கு பெருமை வந்தது. என்ன பெருமை? நான் என்ன செய்வேன், சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன் அப்படின்ட்டு பெருமை பாராட்டினான். அவனும் தள்ளப்பட்டான். அப்போ இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்னன்னு கேட்டா, நம்முடைய ஸ்தானத்திலிருந்து எப்போ தள்ளப்படுறோம்னு கேட்டா, நமக்குள்ளே பெருமை வந்துட்டா போதும், உடனே கர்த்தனை பண்றாருங்க, தள்ளி விடுகிறான். அப்போ உயர்த்தப்படுகிறான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பைபிள்ல எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் என்ன செய்தான்? தாழ்மை உள்ளவனாய் தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் பாடுகிறவனாய் இருந்தான். ஆனா தேவன் என்ன செய்தாரு? அவனை உயர்த்தினார். யோசேப்பு எடுத்துக்கொண்டா அவனும் தாழ்மை உள்ளவனாய். இப்போ உதாரணமா ஒரு சம்பவத்தை இப்படியா சொல்லலாம். 11 சகோதரர்கள் இருக்காங்க. சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இவனை அடித்து குழியில போடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஜோக் ஒன்று படிச்சேன். இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பையன் என்ன சொல்றான், டாடி அப்ப ஏன் யோசேப்பு உடனே போன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சொல்ல அப்படின்னு கேட்டானோ. அப்போ அதுல இருந்து ஒரு நல்ல ஞான போதனை என்னன்னு கேட்டா, போன் பண்ணிட்டு அவன் தெரியாம சொல்லியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு உபத்திரம் வரும்போது அப்பாவிடத்துல என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்ற ஒரு ஞானத்தை அந்த குழந்தை பெற்றிருக்கு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை உள்ளவர்களா இருந்தால் நமக்கு விரோதமாய் எது வந்தாலும் சரி, நாம யார்கிட்ட சொல்லணும்? அப்பாவிடத்துல சொன்னோம். ஆனா இவன் பொறுமையா இருந்தது நிமித்தமாதான், தன் சகோதரர்கள் செய்த துரோகத்திலும் கூட பொறுமையா இருந்ததுனால்தான் தேவன் என்ன செய்தாங்க? தேவன் அவனுக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்து கடைசி மூச்சு போகிறவரை தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்திலே எகிப்து தேசத்திலே வாழுகிறார். யாக்கோபுக்கு முன்கூட்டியே கடந்து போய் இஸ்ரவேலுக்கே எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்தவர் அதாவது யோசேப்பு. அந்த மாதிரி ஒரு சுவாபம் அவருக்குள்ள வருது. அப்போ தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுகிறது. அதன் மூலியமா நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. தாழ்மைக்கு ஒரு அடையாளம் இயேசுதான். பிலிப்பியர் 2 தேவன் அந்த சமூகத்தை தேவன்கிறத இறக்கி கீழே வந்தார். 5-8 வரைக்கும். பிலிப்பியர் 2 5-8 வரைக்கும். அப்போ அந்த இடத்துல பவுல் குறிப்பிடுறாரு, லூசிபர் மேலிருந்து கீழே விழுந்தான் பெருமையினால. ஆனா மேலிருந்து வந்தவர் பூமியில தன்னை தாழ்த்துறாரு. அதுல குறிப்பா யோவான் 13 சீஷர்கள் பாதங்களை கழுவுறாரு. இவங்க தான் அவர் பாதத்தை கழுவணும். அப்ப இந்த இயேசுவை தான் நாம பின்பற்றுறோம். இந்த இயேசு தான் உபதேசம் பண்றாரு. அப்போ உபதேசம் பண்றவங்களும் இதை படிக்கிறவங்களும் தாழ்மையை அணிந்து கொண்டால் நாம அவர்கள் சொல்றத அவங்க செய்யறத செய்யாதன்றாரு. அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசுவானவர் சொன்னார், அவர் செய்து காட்டினார். கிறிஸ்தவம் அப்படி இருக்கும்போதுதான் தேவநாம மகிமைப்படும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாருங்க. அடுத்தது நம்ம 13-19 வசனம் வரை மெல்கி பாஸ்டர் அவங்க பேச போறாங்க. 13-19 வரை சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம மத்தியில பேச போறாங்க. ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல ஆதியாகமத்துல ஆதாம் இருந்தாரு. அவர் முந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் 15ஆம் அதிகாரத்தில் அவைகள் எழுதுகிறார். அப்போ அந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னா அவர் முந்தின ஆதாம், பின்பு உலகத்துக்குள் வந்த இயேசு பிந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முந்தின ஆதாம் மாம்சத்தினாலே மண்ணினால் உருவாக்கப்பட்டார். பிந்தின ஆதாம் பரிசுத்த ஆவினாலே அவர் உருவாக்கப்பட்டார். முந்தின ஆதாமை நீங்கள் பின்பற்றினால் அவன் செய்த கிரியையின்படி செய்து நீங்கள் மடிந்து போவீர்கள். பிந்தின ஆதாமை நீங்கள் பின்பற்றினால் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அப்போ மாம்சக்குரிய வாழ்க்கை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியும். அந்த ஆவிக்குரியவராகவே பிறந்து ஆவியிலேயே வாழ்ந்து
அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அவருக்குள்ள இருந்த ஆவியானவரை நமக்குள்ள தேவன் கட்டளையிட்டு அவர் நமக்கு உதவியாளராக இருக்கும்படி நமக்கு உதவி செய்திருப்பாரானால் அவர் ஜெயித்தது போலவே நாமும் ஜெயிக்க வேண்டும் என்று அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து முன் உதாரணத்தை காண்பித்து தான் கடந்து போயிருக்கிறார். இப்போ அடுத்த வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது என்ன நடக்குது என்பதை மெல்கிசேதேக்கு பகிர்ந்து கொள்வார். இதை ஏற்கனவே நம்முடைய பிஷப் ஐயா அவர்கள் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தையே நம்ம பார்த்த மாயக்காரராகிய போதகரே, வேத பாதகரோ, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவருடைய உபதேசத்தை, இவருடைய காரியங்களை, மோசேயினுடைய அந்த பிரமாணங்களை இவர்கள் கடினமாய் செய்தோம் உபதேசித்த இவர்கள் செய்யாமல் இருக்கிறாங்க. அதாவது பரலோகத்துக்கு ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறது இல்ல, இவங்களும் போறது இல்ல, வர்றவங்களையும் அனுப்ப போறது இல்ல. இதனுடைய காரியம் என்ன என்று சொன்னால், பார்வைக்காக இவங்க உங்களுக்கு அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஐயோ, சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்களை கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையை இது கொடுக்குது. உனக்கு அதுக்குதான் ஐயோனா ஆபத்து வரப்போகுது. என்னன்னா, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான காரியங்கள் உலகத்துல நம்ம எதனா செய்யலாம், ஆனா நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பார்வைக்கு ஊழியம் செய்கிறா இல்லாமல் நீங்க உண்மை உள்ளத்தோடு உத்தம இருதயத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் இங்கே சொல்லுகிறார். இவரை சொல்ல பொழுதே ஆண்டவர் 15ஆம் வசனத்துல பாருங்க, 14ஆம் வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். என்னன்னா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா ரொம்ப பரிசுத்தமானு. இது சடங்காச்சாரமா சில காரியங்கள், வந்தனங்களை, அதாவது சந்தை வெளிகளிலே அவர்கள் ஜெபிக்கிறதும், இதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒருத்தன் பரிசையன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசையன் என்ன ஜெபம் பண்ணா, தான் செஞ்ச காரியம், எடுக்கிற உபவாசம், கொடுக்கிற காணிக்கையெல்லாம் சொல்லிட்டான். ஆயக்காரனோ தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையார். நெஞ்சில அடிச்ச ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல். அப்போ ஒருத்தனுடைய ஜபம் பெருமையின் ஜபம், ஒருத்தனுடைய ஜபம் தாழ்மையின் ஜபம். அவன் செஞ்சதான் சொன்னான், ஜபத்துல அவன் செய்யாததை, காணிக்க கொடுத்ததை சொன்னான், அவன் உபவாசம் இருந்ததை சொன்னான். தேவனுக்கு நினைப்பூட்டுதலா சில பேர் ஆண்டவரே நான் செய்ததை நினைத்தருளும் ஆண்டவரே, நான் இப்படி செய்யவில்லையா. எசேக்கியா வெளியே பழைய ஏற்பாட்டுல செஞ்சான். எதுக்குன்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒருமைப்படுத்து, உன் கதை முடிய போகுது அவ்வளவுதான் அப்படின்னு போது சுவர் பக்கமா திரும்பி அவன் ஜபம் பண்ணான். ஆண்டவர் அதை கேட்டு ஏசையாவுக்கு உடனே சொல்ற, அந்த காம்பவுண்டை விட்டு முற்றத்தை விட்டு போறதுக்கு முன்பதாக நீ திரும்பி போ. அவனுடைய ஜபத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்ட, அவன் ஆயுசு நாட்களை 15 நாளை கூட்டி கொடுத்தேன், 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. உடனே பதில் கிடைச்சது. இப்ப நம்ப ஆளுங்க ஆண்டவருக்கே செஞ்ச காரியத்தை, அவர்கள் பண்ண உத்தமத்தை, மேன்மை, அதாவது பெருமையின் ஜபம், அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், வலது கை செய்யறது இடது கை தெரியக்கூடாது. அப்ப எவ்வளவு கான்சியஸா நம்ம இருக்கணும். நீங்க எதை செஞ்சாலும் பரமபிதா பார்க்க முடியாது. சரி, இப்ப இவங்க அப்படி செய்யல, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே, ஓ லிப்போக்ரட்டிக், மாயமாலம் பண்றவங்களே, மனுஷர் முன்பாக ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, வெளியே வந்தா ஒரு வாழ்க்கை, உள்ள இருந்தா ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இன்னைக்கு மாயமாலம் பண்றவர்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, விதவைகளுடைய வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். இன்னைக்கு அவங்கள போயிட்டு, அவங்களே வறுமையில ஏழையில இருப்பாங்க, அவங்கள போயிட்டு காணிக்க கொடு, இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்களை பாவத்துக்குள்ளாகவும் அநேக நேரங்களிலே சிக்க வைக்கிற ஒரு அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் இதெல்லாம் நம்மளுக்கு உபதேசத்தை சொல்லும் பொழுது, கொரிந்தர்ல மற்ற உத்தம விதவைகளை நீ உன் பட்சத்துல சேர்த்துக்கொள். யாரனா, வயதானவர்களை சேர்த்துக்கொள். விதவைகள் கூட 0 வயதுல அவங்க கணவனை இழந்துட்டாங்கன்னா அவர்கள் நிமித்தமாய் மற்றவர்கள் இடரல் அடைவார்கள். சபையில விதவையின் கூட்டத்திலே வயது சென்றவர்களை தான் நாம் பராமரிக்க வேண்டும். அதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, விதவையின் வீட்டை பட்சித்து போடுகிறார்கள். 15ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்றாரு பாருங்க, மாயக்காரர் ஆகிய வேத பாரகரே.
அப்படின்னா வேதத்தை நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனா போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீர்கள். அப்போ என்னன்னாக்கா, தேவன் பக்கமா திருப்பல, இவங்க அவங்க பக்கமா திருப்ப. இன்னைக்கு மினிஸ்ட்ரி எல்லாம் பாருங்க, அவங்க பேரு, பாஸ்ட் பேரு, இவாஞ்சலிஸ்ட் பேரு வச்சு இவங்க மினிஸ்ட்ரி, அவங்க மினிஸ்ட்ரி தான் வருது. அவங்கவுங்களுக்கு கூட்டம், அவர்களுக்கு மையம், ஜப மையம், இந்த மண்டபம் அந்த மண்டபம் எல்லாம் இருக்குது. எதுக்குன்னா, கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகளாய் ஊழியம் கர்த்தருடையது, ஆத்துமாக்கள் தேவனுக்குரியவர்கள். அப்படி இல்லாதபடி நமக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். இக்காலத்துல அப்படி நடக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. இதை ஏற்கனவே வேத பாரகரும் பரிசேயரும் தங்களுக்கென்று தங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஐயோனா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரப்போகுது. நாம் தேவ பிள்ளைகள் வசனத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய, அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்மையா இருப்போம் என்றால் ஏற்ற காலத்துல அவர் நம்மை உயர்த்துவார். அப்போ இந்த இடத்துல இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக வரப்போகிற வசனங்களை பார்க்க போகிறோம். ஆனால் நேரம் அப்படியே சென்று கொண்டிருக்கிறபடியால் அடுத்த பகுதியில் நாம் அவைகளை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் எல்லாம் நாம் இந்த பகுதியில் கற்றுக்கொண்டோம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இயேசு எந்த இடத்துல என்ன பேசுகிறார், சதுசேயர், பரிசேயர், வேத பாரகர் இவர்களோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். வசனத்தின்படி இந்த உலகத்தில் நாம் நடக்க நம்மை அர்ப்பணித்தால் தான் தேவனோடு கூட இணைந்து நாம் செயல்பட முடியும். தவிர மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் ஆக்கடி தீர்ப்பு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கைக்குள்ள மனம் திரும்புதல் உங்களுக்கு வராவிட்டால் நிச்சயமாய் சிக்கிக்கொள்வீர்கள். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, சரியானபடி நியாயம் தீர்ப்பார். அதனால பட்சபாகம் பார்க்கவே மாட்டாரு. நம்ம உலகத்துல அவருக்காக செஞ்ச காரியத்தை யோசிக்கவும் மாட்டாரு. மூச்சு இருக்கிற வரைக்கும் மனம் திரும்புதல். அப்படி போயிருச்சுனாக்கா அதுக்கப்புறமா மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே நமக்கு இல்லை. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அதே நேரத்துல அடுத்த பகுதிக்காக காத்திருக்கு. இது தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நீங்க பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்ன இருக்கிற வசனத்தின் பகுதிகளை இதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் தெரிந்து கொள்ள வருகிறான். இப்போது நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மீதியான பகுதிகளை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.